வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம் உலக சமையலில் பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய பேர் கேன் டொமேட்டோஸ் வச்சு பீஸா சாஸ் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஃப்ரெஷ் டொமேட்டோ வச்சு எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக பீஸா சாஸ் செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பீஸா எப்படி வீட்டில் செய்யலான்ட்டு செஞ்சு காட்டுறேன். ஸோ நீங்களும் வீட்டிலையே டேஸ்டான பீஸா செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ பீஸா சாஸ் எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். இதுதான் பீஸா சாஸுக்கு தேவையான பொருட்கள். ஒரு 4 டொமேட்டோ எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மைதா மாவு, ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ பேஸ்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூனு சுகரு, எண்ணெய், சால்ட் எடுத்துக்கோங்க. நான் சீ சால்ட் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த சால்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பேசில், ஒரு 1/2 ஸ்பூன் oregano, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் garlic பவுடர், 1 ஸ்பூன் ஆனியன் பவுடர், paprika இது வந்து சில்லி பவுடர். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமாலும் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட paprika இல்லைன்னா ரெகுலர் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். அண்டு பெப்பர் பவுடர். வாங்க இப்போ எப்படி சாஸ் செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேனில் தண்ணியை காய வச்சுக்கோங்க. டொமேட்டோ வாஷ் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ஒரு கிராஸ் மாதிரி போட்டுடுங்க. இதை பாருங்கள், எல்லாம் தக்காளியெல்லாம் வெந்துடுச்சு. இந்த ஸ்கின் வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து நீங்கள் எடுத்து கோல்ட் வாட்டரில் போட்டுடுங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக வந்து நீங்கள் பீல் பண்ணிவிட்டு எடுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு இதை தோல் உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற சீடை எடுத்துகிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இந்த தோலை உரிச்சிட்டு இந்த சீடெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா சீடும் எடுத்தாச்சு. இங்கே இதுக்கு வந்து நம்ம பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ தான் கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் சீடு இல்லாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரசத்தை கூட நீங்கள் போட்டுக்கலாம், சாம்பாருக்கு எதுக்காக போட்டுக்கலாம். வாங்க இப்போ சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க, அதில் பட்டர் போட்டுடுங்க, கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பட்டர் மெல்ட் ஆன உடனே இந்த மைதா மாவை போட்டுடுங்க. ஸோ இப்போ வந்து கார்லிக் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஆனியன் பவுடர், இது கொஞ்சம் ப்ரௌன் லைட் ப்ரௌன் ஆன உடனே தக்காளி, இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த தக்காளி, வேக வச்ச தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்சியில் போட்டு. அதை வந்து இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இந்த சாஸ் வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸாவது கொதிக்கணும். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் பச்சை வாசம் இருந்தால் அது போயிடும். இந்த மாவு போட்டதெல்லாம் பச்சை வாசனெல்லாம் போயிடணும். கொஞ்சம் திக்கான உடனே மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சி, குக் ஆகிடுச்சி. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த டொமேட்டோ சாஸும் போட்டுக்குங்க. டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ பேஸ்ட்டு எதுனாலும் ஓகே தான். இது வந்து நல்லா கலருக்கும் கொஞ்சம் திக்னஸ்க்கும் கொடுக்குறதா போடுறது. இது இல்லைனாலும் பரவாயில்ல. சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து சில்லி பவுடரை போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோன்ட்டு. ஒரு பேசில் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் oregano போட்டுக்கோங்க, அண்ட் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு காரம் வேணும்னா எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க காரம் வந்து. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் திக்கார வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கோங்க, ஏன்னா இது நல்லா தெறிக்கும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இது பண்ணுங்கள். இதாகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா இதாகிடுச்சு, கெட்டி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிடும், இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த பீஸாலேயோ இல்லை ப்ரெட் பீஸா இல்லைன்னா நான் பீஸாக்கெல்லாம் இது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ பீஸா சாஸில் நிறைய வெரைட்டி சாஸ் இருக்குது. லைக் ஒயிட் சாஸ் இருக்குது, ஃபைட்டா சாஸ் இருக்குது, அண்டு தாய் சாஸ் எல்லாம் நிறைய அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. பட் இந்த டொமேட்டோ சாஸ் தான் நான் காமனாக எல்லா கடையிலும் இருக்கும். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆறினோடனே நான் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்பி உங்கள்கிட்ட காட்டுறேன்.
இதோ ஈஸியாக நம்ம பீஸா சாஸு வீட்லேயே செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.